ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் செக்ஷன் 44AA அப்படிங்கிறதுல யார் யார் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் செக்ஷன் 44AB என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டேக்ஸ் ஆடிட். இன்கம் டேக்ஸ் வந்துட்டாலே டேக்ஸ் ஆடிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த அசசிஸ்க்கு வந்து டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டேர்ன் ஓவர் 1 crore. ஒரு அசசி பிஸ்னஸ் கேரி ஓவர் பண்ணுறாருன்னா அவரோட டேர்ன் ஓவர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். இது பிஸ்னஸாக இருந்தால். ப்ரொஃபஷனாக இருந்துச்சுன்னா அவரோட டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு பதிலாக 50 லட்சத்துக்கு மேலே இருந்தாலே கம்பல்சரியாக டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். அடுத்து செக்ஷன் BBBBBAE, இந்த அசசிஸ் யாராக இருந்தாலும் கம்பல்சரியாக வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எதுக்காண்டினா இவங்க அசசிஸ் வந்து உண்மையிலேயே வந்து ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த அசசிஸோட டேர்ன் ஓவர் லிமிட் மேட்டர் கிடையாது. எவ்வளோவா இருந்தாலும் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். ADKக்கும் அதே கான்செப்ட் தான். எவ்வளோ டர்ன் ஓவர் லிமிட்டாக இருந்தாலும் அந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணிட்டாலே கம்பல்சரியாக வந்து அவங்க டேக்ஸ் ஆடிட் பண்ணியிருக்கணும். இப்போ டேக்ஸ் ஆடிட் பண்ணணும்னு ஆயிடுச்சு இப்போ ஒரு அசசிக்கு. ஆனால் அவர் பண்ண மறுத்துட்டாரு. அப்போனா பெனால்ட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,50,000 ரூபா, 1,50,000 பெனால்ட்டி. கம்பல்சரியாக 1,50,000 பெனால்ட்டி. டியூ டேட்டு டேக்ஸ் ஆடிட் எப்போனாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 30th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் புக்ஸ் ஆடிட் பார்க்கறதுக்கு. லாஸ்ட் டேட் வந்து 30th செப்டம்பர். அடுத்து ஆடிட் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்ல வந்து ஆடிட் ஃபார்ம் நம்ம கைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா எனி அதர் லான்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் தவிர மீனி வேற லால டேக்ஸ் ஆடிட் இருக்கு இல்லை வேற ஆடிட் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு அசசிக்கு வந்து ஃபார்ம் 3CA. அடுத்து அதை தவிர மீதி எல்லாருக்கும் ஃபார்ம் 3CB. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒன் வேர்டுக்காண்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர்ஸ், அந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட பர்டிகுலர்ஸ் இருக்கும்ல, அந்த பர்டிகுலர்ஸ்க்கான ஃபார்ம் நம்பர் 3CD. ஓகேவா? 3CCA கிடையாது, 3CA, 3CB, 3CD. பெனால்ட்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ். இது என்னன்னா கண்டிஷன்ஸ், சொல்லப்படுற கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5%, 0.5% ஆஃப் டர்ன் ஓவர், இல்லைன்னா 1,50,000, விச் எவர் இஸ் லெஸ். இதுதான் வந்து பெனால்ட்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ். சப்போஸ் அவர் வந்து சொல்லப்படுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா. ஆனால் அதை ஃபாலோ பண்ணாததுக்கு ரீசன், சஃபிஷியன்ட் ரீசன், அவர் கரெக்டான ரீசனாக சொல்லிட்டாருன்னா அந்த கேஸில் அந்த பெனால்ட்டியை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செக்ஷன் 44AB எந்தெந்த அசசிஸ்க்கு கம்பல்சரி டேக்ஸ் ஆடிட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.